தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் தியத்தீரா சபை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த தியத்தீரா சபை ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள ஒரு சபையாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டால் இந்த தியத்தீராவிலிருந்து தான் அந்த பிலிப்பு பட்டணத்தை நிரூபிக்கும்படியாக லீதியாலை கர்த்தர் எழுப்பியிருந்தார். போல் இந்த பட்டணமானது இந்த உயர்ந்த அந்த வஸ்திரங்களை தயார் செய்வதில் கை தேர்ந்தவைகளும் அல்லது இந்த விதமான உயர்ந்த ஆடைகளை அங்கு மற்றவர்களுக்கு அங்கே தயார் செய்து அனுப்புகிறதும் போன்ற பெரிய காரியங்களை இந்த மக்கள் கொண்டிருக்கலாக இருக்கலாம். இந்த சபையை குறித்து ஆண்டவர் அதிகமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டால் மற்ற சபைகளை குறித்தும் பேசுகிறார். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசு சபையை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த எபேசு சபையில் ஏறக்குறைய ஆண்டவர் அந்த ஒட்டுமொத்த ஒரு சபையையுமே அவர் கணக்கிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சபையினுடைய குறைபாடை குறித்து பேசுகிறார். இந்த பெர்கமு சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் கண்டிப்பாக இந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் சிமர்னா சபையில் மட்டும் அவர் தாழ்மையுள்ள மக்களை பார்க்கிறார். இந்த சிமர்னா சபையை பார்த்து அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அவ்விதமாக நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், அதாவது ஒரு எளிமையான மக்கள், இந்த சாத்தானுடைய கூட்டம் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற இந்த மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்கிறாரு, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இவர்கள் அதிகமான நிந்தையை பாடுகளை மற்றவர்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அவளை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த எளிய மக்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறதில் அவர்கள் தனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்திலும் உண்மையாக இருக்கிறது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். பயப்பட வேண்டாம், இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த பெர்கமு சபையை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த பாலாக் என்ற இந்த மனிதனுடைய போதனைகளை இங்கே பின்பற்றுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதுமாதிரிலே சபைகள் இருந்தாலும் அந்த சபைகள் ஏறக்குறைய அங்கு தவறக்கூடிய வழிகளை ஏற்படுத்துகிற சில போதனைகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த மக்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவள் உன்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறார். பிலேயாம் யாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கு பாலாக் என்ற ஒரு ராஜா இந்த பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி அந்த பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி அழைத்து இந்த மக்களை சபிக்கும்படியாக இந்த ராஜா செயற்பாடு பண்ணுறார். அதுக்கு நிறைய பணங்களை கொடுத்து அந்த மக்களை சபிக்கும்படியாக அங்கு இந்த தீர்க்கதரிசியை ஏவுகிறதை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. பாருங்களேன், இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டார். இவர் ஒரு ஊழியக்காரர் மாதிரி, ஊழியக்காரர்கள் சொல்ல முடியாது, ஒரு விதமான ஒரு தீர்க்கதரிசியை போல. ஆனாலும் கூட அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்ததை ஆண்டவர், நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா என்னாம் புத்தகத்தில் இருக்குது. இந்த பிலேயாமை வந்து அந்த மக்களை சபிக்கும்படியாக பணத்தை கொடுத்து இந்த ராஜா கொண்டு வந்தார். ஆனால்
அவன் சபிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கலை அவர்களை. என்ன பண்ணுறார் ஆண்டவர்? இதே தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன புத்தலிங்க வாசிப்பீங்கன்னா, அப்போ அவர் பாலாக்கு அவர் என்ன பண்ணுறாரு? ஐயோ, நான் உன்னை சபிக்கலை கூப்பிட்டேன். ஆಮೇಲೆ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எதையுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தாழ்மையாய் அவரை பின்பற்றுகிற இந்த மக்களை, ஏன்னா அவர் தேவன், அவளை மீட்டிருக்கிறார். இந்த பாலாக் தீர்க்கதரிசி ராஜா அப்படி நினைச்சாலும் பிலேயாம் அவன் ஒரு சின்ன இதில் கூட அந்த மக்களை சபிக்க முடியலை. நீங்கள் படித்து பாருங்கள், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. தேவன் தம்முடைய மக்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறார். அவளுக்குரிய அந்த பாதுகாப்பை அவர் கொடுக்கிறவாறாக தான் இருக்கிறார். இந்த தியத்தீரா சபையை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த தியத்தீரா சபையை பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் நான் நினைக்கிறேன், இந்த சபை மக்கள் ஒரு கொஞ்சம் செல்வந்தம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடும். இந்த சபையில் பாருங்கள், நம்ம பார்க்குறோம், முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இல்லை, ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே தேவனுக்கு முன்பாக நம்ம வெளியரங்கமாக இருக்கிறோம். இது ரெண்டு விதத்தில் நமக்கு உதவி செய்யும். ஒன்று என்னுடைய பாடுகளை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய வேதனைகளை, வருத்தங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு ஆண்டவரை பார்க்கிறவர்களுக்கு இது மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதுவே ஒருவேளை நான் செய்கிறது ஆண்டவருக்கு பார்க்காம இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமோ சிந்தனையோ இருந்தால் அது ஆண்டவர் பார்க்கறது அவர்களுக்கு பிரியமாக இருக்காது. ரெண்டு விதத்தில் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். அது உண்மையாலுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும். ஏன்னா என்னுடைய வேதனைகள், வருத்தங்கள் உண்மைதான். ஆண்டவர் நம்ம அதை பார்த்தோம். அதாவது இந்த சபையை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அந்த 23 அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று. அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவர் நம்மளை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மட்டும் பார்க்கல, நம்முடைய எல்லா காரியங்களுமே பார்த்துட்ருக்கார். நம்முடைய பழைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கா, அவருக்கு பிரியமானது இல்லாமல் இருக்கா, அவருக்கு ஏற்றவளாக வாழ நம்ம விரும்புகிறோமா, தாழ்மையாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, இது எல்லாமே ஆண்டவர் பார்த்துட்ருக்கார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்னா, அவங்க எப்போவுமே ஆண்டவருக்கு முன்பாக மன தாழ்மையாக இருக்கிறதுனால, அவரை அண்டிக் கொள்கிறதுனால, ஒருவேளை அவர்கள் தவறுகள் செய்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவே இருப்பார்கள், தாழ்த்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடையில் பாவத்தினுடைய காரியங்கள், அந்த எச்சம் என்பதை வைக்க மாட்டாங்க. அதாவது நம்ம ஒரு ஆண்டவருக்கு பயப்படாத மக்களாக இருந்தால் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்போம். ஒரே ஒரு சூத்திரம் மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. என்னென்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ இதை அறுப்போம். இது வேதத்தினுடைய சூத்திரம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விதைப்போமானால் அந்த தீமையைத்தான் அறுப்போம். அன்பை விதைத்தால் அன்பை அறுப்போம், கசப்பை விதைத்தால் கசப்பை அறுப்போம், பொறாமையை விதைத்தால் பொறாமையை அறுப்போம். இப்படி நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுத்து தான் ஆகணும், சந்தேகமே இல்லை. கலாத்தியில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மக்கள் கூட்டத்தில் இது எப்படி இந்த ஒரு ஸ்திரீயானவள் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை இந்த சபையில் ஏற்படுத்தினால் என்பதை குறித்து நமக்கு தெரியலைங்க. ஒருவேளை இந்த பெண்ணானவள் ஒரு பணக்கார ஸ்திரியாக இருந்திருக்கலாம்,
அவளை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன் 20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க என்னங்க, அதாவது ஆழமான சத்தியம்னு சொல்லிட்டு அந்த சாத்தானுடைய வழையில் விழுந்திருக்கிற போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சத்தியம் ரொம்ப எளிமையானதுங்க. ஆவியில் எளிமையில் ஒரு பாக்கியவான்கள். கர்த்தரை தாழ்மையாய் பின்பற்றலை அவர் நோக்கி பார்க்கிறார், சந்தேகமே இல்லை. அந்த 24 தியத்தீராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு, அதாவது இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நிறைய பெந்தகோஸ்தே சபையில் அதான் நடக்குதுங்க. நான் பாருங்கள் இப்படி அதை சொல்லித்தரேன், மற்றவங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லித்தரேன், ஆழங்கள் என்று சொல்லுகிற காரியங்கள். வேதம் ரொம்ப எளிமையானது. ஆவியில் எளிமையிலவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே இந்த ஸ்திரீயானவள் எப்படி இந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடிந்ததுன்ற தெரில. ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அது 21 அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. அதனால உண்மையிலே சொல்லப்பான் ஆண்டவருடைய பொறுமையும் ரொம்ப நீடியதுங்க. அது உருவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க இப்படி வாழ்கிறாங்களே, ஏன் ஆண்டவர் தண்டிக்கலையா அப்படின்னு நம்ம நினைக்கிற மனுஷிகமா. ஆனால் உண்மையாக பார்த்தா ஆண்டவருடைய பொறுமைக்கு அளவே கிடையாதுங்க. சொல்லப்போனால் அளவே இல்லை. இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின இந்த பெண்ணின் இடத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார் பாருங்களே. ஆனால் அவளுக்கு விருப்பம் இல்லை. அதுமாதிரி என்ன ஒரு ஆபத்துன்னா, நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக உடனே ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை தண்டிக்காதனால நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நம்ம விரும்புகிறபடி வாழலாம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அது எப்போவுமே ஆபத்து, மிக மிக ஆபத்து. தேவனுக்கு மீறி ஒன்றுமே இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவளுக்கு விருப்பமில்லை, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள், அதாவது இந்த போதனை பின்பற்றினவர்களை தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். இது உண்மைங்க. அதாவது நம்ம எதை விதைக்கிறோம் அதற்குரிய பலனை கொடுப்பார். ஆனால் ஒன்று விதைக்கிறோம், ஒரு தானியத்தை விதைக்கிறோம், 100 அறுக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியத்தை விதைக்கிறோம், 100 ஆசீர்வாதத்துக்குரிய, ஒரு பாவத்துக்குரிய காரியத்தை விதைக்கிறோம், 100 பாவத்துக்குரிய காரியத்தை அறுக்கிறோம். சரி, இந்த மத்தியிலும் பாருங்க, இந்த சபையில் இவ்விதமான பல தவறான உபதேசங்கள் மத்தியிலையும் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள், ரெமனன்ட்னு சொல்லுவாங்க. அது 24 பாருங்கள், தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். நம்ம ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறேன். இந்த ஒரு சபையிலும் கூட இந்த யேசபேலினுடைய காரியத்தினால் பாதிக்காமல் அவர்கள் தங்களை ஆண்டவருக்குள்ளாக காத்து கொள்ளுகிறார்கள். எந்த ஒரு மனுஷனையும் நம்ம பார்க்கவே கூடாதுங்க. எந்த ஒரு மனுஷனையுமே பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கிறோம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆகவே இதன் மத்தியில் ஆண்டவர் ஒரு ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட்னு சொல்லுவாங்க,
உண்மையுள்ளவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் கஞ்சமாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சத்தியத்துக்கு செவி கொடுத்து வாழுகிறவர்கள் ரொம்ப அதிகம் இல்லைங்க. ஆகவே அந்த ஒரு மக்களை கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. தேவன் நம்மளை பார்க்கிறார். அது நமக்கு போதும். பொதுவாக ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிக்க பழகணும். நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை. என் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் கொடுத்துறது. அப்போ அந்த நாள் முழுக்க எனக்கு பாரங்கிறது எனக்கு அதிகமாக இருக்கிறதில்ல. ஏன்னா அவரிடத்துல கொடுத்துருக்குறேன். அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார். எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்ததுனால் அவர் அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். நிறைய பேர் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. என்னன்னா நம்மளே ஆண்டவருடைய உதவியை வேண்டான்னு தள்ளிடுறோம். அதே பாரத்தோடு அதே நம்ம கஷ்டத்தோடு கூட விதமாக பின்பற்ற முடியாத மக்களை குறித்து நம்ம விதமாக பார்க்குறோங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணாதனால, ஜெபம்னா என்னென்னா நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆண்டவரே, நீ உடைய வசனம் எப்படி, உடைய வார்த்தை எப்படி, உடைய சத்தியம் எப்படி. கடைசி காலங்களில் நிறைய பேர் பின்பற்ற மாட்டார்கள், உண்மை. அநேகர் வேதம் என்ன சொல்லுது? லூத்தின் காலத்தை போல, நோவாவின் காலத்தை போல பெண் கொடுத்தும் வெள்ளம் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். கடுமையான காலங்க இது உண்மையாலுமே. ஆனால் பாருங்கள், எந்த ஒரு காலத்திலும் தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். தவறதே இல்லை. நோவாவின் காலத்தில் ஒரு குடும்பத்தை தனியாக பிரிச்சிட்டார். ஆபிரகாம் குடும்பத்தை தனியாக பிரிச்சிட்டார். ஆகவே அந்த ஒரு ரெமனன்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. கர்த்தர் அதில் தொடர்ச்சியாக கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த சபையில் பாருங்களேன், அந்த ரெமனன்ட், ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட், அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். எப்போவுமே ஆண்டவர் தம்முடைய மக்களை பாதுகாத்து வருகிறார். தெரிஞ்சுக்க, நீங்கள் தாழ்மையானவர்களை, கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களை பாதுகாக்கிறார். எந்த ஜெனரேஷன் எடுத்தாலும் சரி. இன்றைக்கி வரைக்கும் சுவிசேஷம் பரவுதுன்னா, இன்றைக்கி பைபிள்லாம் எத்தனையோ ராஜாக்களெல்லாம் எரித்து ஒன்றுமெல்லாம் பண்ண பார்த்தாங்க, ஒன்றுமே முடியல. ஆகவே இந்த இடத்துல இந்த காரியங்களை பார்க்குறோம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கடைசி காலங்களில் இந்த தவறான உபதேசங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தப்ப முடியாதுங்க. யூடியூப்பெல்லாம் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட தவறான உபதேசங்கள் மலிஞ்சு கிடக்குது. உங்களுக்கு நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, யூடியூப்பெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் என்னென்னா, இந்த உலகத்தில் நீ அதை தடுக்க முடியாது. பல விதமான காரியங்கள் அவங்கள பின்பற்றுகிற பெரிய கூட்டம் இருக்கும். உண்மையாய் போதிக்கிறவர்களுக்கு கூட்டம் இருக்காது, விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அதை நீங்கள் தடுக்க முடியாது. அவங்க என்னென்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாருங்கள், பைபிளில் இருக்கிற புதிய வெளிப்பாடுகள், புதிய தரிசனங்கள், புதிய காரியங்கள், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையாலுமே கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 1 யோவான் 4வது அதிகாரத்தில் அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? என்றைக்குமே பாருங்கள், தாழ்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவர்களை வெட்கப்பட்டு போகவும் விட மாட்டார். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நிறைய பேர் இதில் மாட்டிக்கிறாங்க, நிறைய பேர் இதில் மாட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்குமே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதன் மத்தியில் இவர்களை காத்து கொள்ளுகிறார். உண்மையில் இவர்களை ஆண்டவர் எப்போவுமே பாதுகாக்கிறார். நம்ம மறந்து போகக்கூடாது. அவர் 2வது காரியம் என்னென்னா, முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கறது, ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் எப்பொழுதும் வைத்திருக்கிறார். 2வது காரியம், இந்த உலகத்தில்
இந்த மாதிரியான தவறான உபதேசங்கள் இருக்கத்தான் செய்யும். அதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொள்ள ஆண்டவரை நீ அதிகமாக சார்ந்து கொள்ளணும். அது தேவை. மூன்றாவது காரியம் என்ன தெரியுங்களா? எப்போவுமே ஆண்டவர் எளிமையான மக்களை நோக்கி பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அது பாருங்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அந்த மாதிரி நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். அவங்கள பாதுகாக்கிறார். இது என்னென்னா ஆண்டவருடைய கிருபை, என்கரேஜ்மெண்ட். சொல்கிறாரு, உங்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு சிறு கூட்டமாக இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாதுகாத்து கொள்ளுவேன். வேறு எதுவுமே என்ன ஆதி திருச்சபையில் கூட அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த புறஜாதிகள் ஆண்டவரை பின்பற்றின பொழுது யூதர்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை மோசேயினுடைய பிரமாணத்தையெல்லாம் பின்பற்றணும், பலி செலுத்தணும், இப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்போ அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பிரஜாதிகள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள், அவர்கள் மேலே நம்ம வேறொரு பாரத்தை சுமத்தக்கூடாது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அது என்ன, ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்கிறாரு. அவர்களை பாரப்படுத்த ஆண்டவர் விரும்பலை. பாருங்களேன், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 28வது வசனத்தில், எப்படி எனில் விக்கிரங்களுக்கு அந்தப்படி இந்த ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வேறொரு பாரத்தை அவர்கள் மேலே நம்ம வைக்கக்கூடாது. அந்தப்படியே யூதாவையும் சில அனுப்புகிறோம். அங்கே வாய்மொழியாக சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி 29 பாருங்கள், அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. ஆண்டவர் எப்போவுமே இரக்கமுள்ளவருங்க. நீ ஒன்று ஒரு அடி வச்சேன்னா ஆண்டவர் 10 அடி வைப்பார். உனக்காக அவர் செய்வார். எனக்காக யாவற்றையும் அழகாக செய்கிறவர். இந்த 3வது காரியத்தில் என்ன பார்க்குறோம், ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார், என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் மேலே வேறொரு பாரத்தை நான் வைக்க மாட்டேன். அதனால் நமக்குள்ளே எப்போவுமே ஆண்டவரை பின்பற்றி இருக்கும் பொழுது அந்த டிசன்மெண்ட், அதாவது இந்த பகுத்தறிகிற பாருங்கள், இந்த வேதங்கிறது ரொம்ப எளிமையானதுங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறது ரொம்ப சுலபமானது. எப்போது தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவ்வளோதாங்க, இந்த பைபிளே அவ்வளோதான். தாழ்மையாக இருக்கிறவனுக்கு கிருபை அளிக்கிறார். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு பெருமையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இந்த மக்கள் பாருங்கள், அதன் மத்தியிலும் உண்மையாக இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்குறார். விசுவாசிகள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை ஏசபால் அந்த இடம் தான் பார்க்கும் பொழுது அவள் செய்தது எங்களுக்கு புதிய வெளிப்பாடு, நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு பெருங்கூட்டம் எழும்பி அந்த சபையில் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய வழி நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது போதும், நமக்கு ஒரு புதிய வெளிப்பாடுங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த தம்முடைய பிள்ளைகளை தாழ்மையாக அவரை பின்பற்றுவர்களுக்கு அந்த காரியத்திலிருந்து பாதுகாப்பார். அந்த குழியில் போய் விழாதபடிக்கு அவர்களை பாதுகாப்பார். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவருடைய பிள்ளைகளை எப்போவுமே பாதுகாப்பார், அவரை தாழ்மையை அண்டிக் கொள்ளுங்க. அடுத்தது என்னென்னா, நம்மளை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு 25 பாருங்கள், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். கொஞ்சம் தான் இருக்கா, அதை பற்றிக்கொள், அதில் உண்மையாயிரு. ஆண்டவரிடத்தில் மட்டும் பெரிய ஒரு நான் ஆவிக்குரிய பலவான் ஜாம்பவான்ங்கிறது இல்லைங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிறதில் உண்மையாக இருக்கு, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்குறதா, நமக்கு கொடுத்துருக்கிற வெளிச்சம், நமக்கு கொடுத்துருக்கிற சத்தியம், அதில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறது.
மேலே தேவனை நம்பினவர் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆனால் தேவனை சார்ந்து கொள்ளாமல் போனவர்கள் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை நன்மை இருக்காது. ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை பின்பற்றுகிறது எப்போவுமே நமக்கு சுலபமானதுங்க. அடுத்த ஒரு பாடம் என்னென்னா, ஆண்டவரை அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நுகம் இலகுவாயம் மிருதுவானதுங்க. மத்தேயு 11 ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த உலகம் நமக்கு கஷ்டங்க, உலக வாழ்க்கை கஷ்டம். நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறது. ஆண்டவர் என்னை பார்த்துக்கொள்ளும், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்போது அந்த நாட்கள் எவ்வளோ கடுமையான ஒரு பாதையாக இருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், அவர் சரியாக வழி நடத்துவார், அவர் நிச்சயமாக தப்பு செய்ய மாட்டார். அது இல்லையா? அதனால தான் எப்போவுமே தேவனிடத்தில் நீங்கள் போங்க, தேவனிடத்தில் போய் உங்களுடைய காரியங்களெல்லாம் சொல்லுங்கள். மனுஷனிடத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதே சமயத்தில் ஆண்டவரிடத்தில் மறைக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும். தந்திரமாக நம்ம செய்தோம்னா கர்த்தர் நம்ம தண்டிச்சிருவார். உண்மைத்தன்மை ஆண்டவர் எதிர்பார்க்குறார், நேர்மை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்படியே போய் உள்ளதை சொல்லப்படுற ஆண்டவர், இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய நிலை அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் அழகாக அதை வழி நடத்துகிறார். அது தப்பாக இருக்குது, அதை நீக்கி போடுறார். அதே சமயம் சொல்லுது, ஆண்டவர் இது சரியில்லைன்னு அதை எடுத்து போட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் செய்யாததை மேலே அநேக வேதனையை கூட்டிடுவேன்னு வேறு சொல்கிறாரு. அப்போ நம்ம செஞ்சிருவோம், அதோட வேதனையும் சேர்த்து. ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதில்ல. சாதிக்க விட்டுருவார், ஆனால் அதோடு வேதனையும் சேர்த்திடுவார். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை இருக்காதுங்க. எனக்கு அது நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம், நம்ம வழிக்கு விட மாட்டேங்கிறாரு. அவர் என்றைக்குமே கர்த்தருடைய வழி சிறந்ததுங்க. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கு நிலைத்திருப்பான். அதை நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவருடைய வழி ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணாம பாருங்க, என்றைக்குமே ஆண்டவருக்குன்னு வாழுகிறவர்கள் ஆண்டவரை குறை சொல்லவே மாட்டாங்க. இந்த ஒரு தாளந்து வாங்கி புதைச்சிட்டான் பாருங்க. அதாவது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போம், ஆனால் அதன்படி நடக்காதவர்கள் தான் அவர்கள். இந்த ஒரு தாளந்து வாங்கினவங்க யாருன்னா, அவருடைய சத்தியத்தை கேட்பாங்க, ஆனால் அதன்படி நடக்க மாட்டால், நடக்க விருப்பம் இருக்காது. அவ என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் புதைச்சிருவாங்க. அவர் வந்தால் கொடுத்துடலாம். அப்போ ஆண்டவர் கடினம் உள்ள மனுஷன், அவனை என்ன கொண்டு தள்ளினார், நரக ஆக்கினியில் தள்ளினார். அதனால உண்மையாலுமே கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது மிக மிக சுலபமானதுங்க. ரொம்ப ரட்சிப்பெல்லாம் ரொம்ப சுலபமானது. ரட்சிப்பு இலவசம். நம்ம பார்க்குறோம் பைபிளில், ரட்சிப்பு இலவசமாக கொடுக்குறார். ஆனால் ரட்சிப்பை நீ பெறுவதற்கு நான் பாவத்தன்மை உள்ளவன், நான் ஒரு பாவின்னு உணராமல் ரட்சிப்பை கொடுக்க மாட்டார் அவர். அதுதான் பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. நம்மை தாழ்த்த விரும்பாதனால ரட்சிப்பு இலவசம். தேவன் தெளிவாக சொல்கிறார். நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதே தான் பார்த்துட்ருக்கோம். ரட்சிப்பு இலவசம். இலவசமாக ரோமரில் கூட இலவசமான இந்த ரட்சிப்பு கம்ப்ளீட்டாக அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் தாழ்த்துகிறவர்களுக்கு தான் கிருபை, தாழ்த்துகிறவர்களுக்கு தான் ரட்சிப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாவின்னு ஒத்துக்கொள்ள முடியறதில்ல. நான் ஒரு பாவத்தன்மை உள்ள ஆண்டவரே, நான் விலகி போக முடியும், நீங்கள் தான் என்னை காத்துக்கொள்ளணும், எனக்குள்ள பாவங்கிற ஒரு தன்மை இருக்குது. பவுலே என்ன சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தை இருந்தால் அவர்கள் பிரதான பாவி என்றார். ஆனால் நீயும் நான் என்ன சொல்கிறோம், இல்லை நான் அவ்வளோ மோசம் இல்லை. அப்போ என்னென்னா, ஆண்டவரே அந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டான்றோம். நம்மளை அறியாமலே ரட்சிப்பு வேண்டான்றோம். ரட்சிக்கப்பட்டவர்களே நம்ம பார்த்தோம். அந்த கள்ளன் பாருங்க, அவன் என்ன பண்ணான், தாழ்த்தினான். அந்த இளைய குமாரன் என்ன பண்ணான், நான் குமாரன் சொல்லப்பட பாத்திரனல்ல, தாழ்த்தினான். சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணான், தாழ்த்துறான். தாழ்மை இல்லாமல் கிருபை இல்லை. கிருபை தான் ரட்சிப்பு.
அந்த ரட்சிப்புங்கிறத ஆண்டவர் அழகாக, ஆக்சுவலாக நீங்கள் இந்த இதை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், கிருபையின் சத்தியம் என்றால் என்னென்னு. 3 விதமான கிருபைகளை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஒன்று, ரட்சிக்கும் கிருபை, ஒரு மனிதனை ரட்சிக்கிறது. அடுத்தது தாங்கும் கிருபை. ஆனால் என்ன சொல்ல, நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அடுத்தது ரெஸ்ட்ரைனிங் கிரேஸ். பவுல் என்ன சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நிறைய சமயம் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். நமக்கு தெரியும் செய்கிற தப்பு, ஆனால் செஞ்சிடறோம். அது ஆண்டவர் தடுத்து கொள்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. இந்த மனசில் தோன்றினாலும் செய்யாத ரெஸ்ட்ரைனிங் கிரேஸ். அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே கிருபை தான். கிறிஸ்தவ வாழ்க்கையே கிருபை தாங்க. மத்தேயு 11 என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அதான் சொல்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாரத்தை சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதை என்ன பண்ணுவேன், இப்படி என்ன பண்ணுவேன், அந்த பணத்தை எங்கே போகிறது, இந்த பணத்துக்கு எங்கே போவேன், அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன், இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன். கவலை. கர்த்தர் உன்னை போஷிப்பார். நீ நம்புறியா? இந்த கிருபையின் சத்தியத்தில் நம்ம அடுத்தது அவருடைய குணாதிசயங்களை பார்க்க இருக்கிறோம். அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? கடவுளுங்கிறவர் யார்? அவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். நீ ஒரு வழி தாழ்த்தினா அவர் 10 அடி முன்னால் வந்து செய்வார். வருத்தப்பட்டு பாரச்சங்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கிவ் யூ ரெஸ்ட்ன்றார். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எனக்கு இளைப்பாறுதலே வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும். எப்போ பார்த்தாலும் நான் கஷ்டப்பட்டு, மன நொந்துக்கிட்டு, எரிச்சல் பட்டு, கோபப்பட்டு, வருத்தப்பட்டு, இதே தான் நிறைய பேருடைய வாழ்க்கைங்க. உண்மையிலே பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இது கடைசி மட்டுமே அந்த கல்லறைக்கு போக மட்டுமே நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நரை மீது முடிவு வரைக்கும் உன்னை தாங்குவேங்கிறார். அப்போ நீ ஏன் அவர்கிட்ட வரமாட்டேங்கிற? ஏன் அவர்கிட்ட நீ வர விரும்பலை? இல்லை, யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரஞ்சம்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் அழகாக சொல்கிற, ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, பிசாசு சொல்கிறான், ஐயோ கடவுளுடைய வழியா, அப்போ நீ விரும்புகிறத விட்ட செய்ய விட மாட்டார். நீ விரும்புகிறத செய்யலாம், ஆனால் அதோட வேதனையை கூட்டுவார்னு பைபிள் சொல்லுது. நீ சாதிச்சிடலாம், ஆனால் அதோடு நீ ஒன்று நினச்சி செய்வ, அது வேறு மாதிரி டர்ன் அவுட் ஆயிரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை, நாள் என்ன பிரயோஜனம் இருக்குது? யோசிங்க, என்ன பிரயோஜனம் இருக்குது பாருங்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் பைபிள் சொல்லுது பாருங்களேன். சித்தத்தை அறிகிற அறிவு. நிறைய நஷ்டங்கள் நமக்கு நிறைய பாருங்கள். உண்மையாலுமே நம்ம ஆண்டுடைய சித்தத்தை செய்ய என்றென்றைக்கு எதிர்ப்பானா ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செஞ்சால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ ஆண்டுடைய சித்தமா, இப்போ ஒருத்தர் நினைக்கிறது இந்த காரியத்தை நான் இப்படியே செஞ்சிடணும். அதுக்குரிய எல்லா வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான ஆண்டுடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, இல்லை வேண்டாமா. தாவீது என்ன பண்ணுறான், யுத்தம் பானா கூட அவன் பண்ணுறான், ஆண்டவரே நான் செய்யட்டுமா வேண்டாமா. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகு. பவுல் தான் சொல்ல, சித்தத்தை அறிகிற அறிகை. பவுல் என்ன பண்ணுறாரு, சவுலாக இருக்கப்பா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குது. உண்மையிலேயே நிறைய பேர் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமற்றதாக, அவங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, குழப்பத்துக்குரியதா, அல்லது இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் பரவாயில்லையே. காலம் அம்மா என்ன பிரயோஜனம், அப்போ நம்ம ஆண்டவர் முன்னாலே கேட்டிருக்கணும். இல்லை, அப்போ கேட்டிருந்த ஆண்டவர் நம்மளை வழி நடத்தியிருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு அழகு அதுதான். ஆண்டவரே நான் செய்யட்டுமா.
அப்போ வேண்டாம் சொல்லுவார், வேண்டானா வேண்டான்றுவார். செய்யணும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த காரியத்தை இந்த மக்கள் அதன் மத்தியில் பின்பற்றுகிற அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேலே நான் ஒரு பாரத்தை சுமத்த மாட்டேன். நீங்கள் என்ன இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பற்றி கொண்டிருங்க, அது போதும். அப்போ இல்லை, நமக்கு பெருசாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப சுலபமானதுங்க, ரொம்ப சுலபமானது. ஒன்றுமே இல்லை, நீ ஆண்டு இடத்துல எல்லாம் ஒப்பழிச்சுட்டு நீ பேசாமல் ஜாலியாக போயிட்டுருக்கலாம், ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கலாம். அவர் பாருங்கள், அவர் கதவை திறந்துட்டாருன்னா ஒருத்தரும் மூட முடியாது, அவர் கதவை அடைச்சிட்டாருன்னா ஒருத்தரும் திறக்க முடியாது. இதுதான் கடவுள், தேவனுடைய வழி. அப்போ நீ பாட்டுக்கு முட்டி முட்டி மோதும் பொழுது சில சமயங்களில் கர்த்தர் விட்டுறலாம். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அங்கே ஒரே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நாங்கள் வெள்ளரிக்காயும் பச்சை அதுவும் இதுவும் சாப்பிட்ருப்போம், வெங்காயம் பூண்டு. இங்கே பார்த்து ஒன்றுமே இல்லையே. ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? அப்படியா, காடையை கொண்டு வந்து கடல் போல் விட்டார். கடல் போல் அவங்க தின்னு 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 நாக்கில் போய் எல்லாம் அப்படியே மாட்டிச்சு. அந்தளவுக்கு தின்னாங்க, வெறி பிடிச்ச மாதிரி. ஏன்னா ரொம்ப நாளாக இல்லாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க தெரியுங்களா? அநேகரை அடிச்சிட்டார் ஆண்டவர், திங்கவே அடிச்சிட்டார், கொன்னுட்டார். ஆಮೇಲೆ இவர் தேவன், இவரை நம்ம அண்டிக்காமல் அடுத்தது என்னென்னா, நம்ம கற்றுக்கொள்ள ஒரு பாடம் இதில் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. சரி இது வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, அப்படி ஏதாவது ஒரு இருந்தால் பரவாயில்ல. காம்ப்ரமைஸ். இன்றைக்கி சர்ச்சஸில் நிறையா சத்தியத்தை விட்டு இன்றைக்கி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அப்போ இன்றைக்கி அதனால் ஏன் இப்போ பாருங்கள், மனம் திரும்புதலில் போதிக்கிறதில்ல, பாவத்தை குறித்து போதிக்கிறதில்ல. நீங்கள் போனீங்கன்னா சபையில் அதை பற்றி பேசவே மாட்டாங்க, ஆசீர்வாதம் தான் பேசுவாங்க. ஏன் அப்படி போதித்தா ஜனங்க வரமாட்டாங்களே. ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கக்கூடியவர். கோடி கோடியாக எனக்கும் உனக்கும் கொடுக்க முடியும். ஆனால் கோடி கோடியாக கொடுத்தா நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குமா? இருக்காது, இருக்காது. நம்ம நினைக்கிற நிறையா கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கலான்னு. ஏன் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக கொடுக்கறது இல்லைன்னா, அவரையே அண்டிக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். ஒரு தேவைக்கும் அவரை போய் நீ சார்ந்து கொள்கிற, அந்தந்த நாளுக்கு அதன் போடும். ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, உன்னை நான் போஷிப்பேன், அடுத்த நாளுக்குரிய காரியத்தை நான் விட்டுற மாட்டேன். ஆகவே உனக்கு கோடி கொடுத்தா தேவனை நீ தேட மாட்டேன், ஜெபமே பண்ண மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். சில சமயத்தில் உபத்திரவத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போது ஆண்டவர் நம்ம நெருங்கி வருவோம் அப்படின்னு யோசிக்கிறார். நான் உபத்திரவப்பட்டது அதனால தான் நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, அவனுடைய பிள்ளைகளுடைய அந்த வார்த்தை வெளிச்சமெல்லாம் பாருங்கள் வேறு விதமாக இருக்குது. அவை இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அதன் மத்தியில் காம்ப்ரமைஸ் ஆகாமையே பாருங்கள் அப்படி காத்து கொண்டார்கள். அதனால தான் ஆண்டவர் அவர்களை சில சமயத்தில் போராட்டமாக இருந்திருக்கும். பெரிய கூட்டமாக அவங்க பாருங்கள், எங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சது, அது கிடைச்சதுன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தாழ்மையாய் ஆண்டவரை பின்பற்றுவர்களுக்கு அவர் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். தேவன் ஏசாயா சில வசனங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஏசாயாவில் பாருங்கள் 66 ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, கர்த்தருடைய வசனம் இது சொல்லுது. ஏசாயா 66வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வசனம் அங்கே 2வது 66:2 ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையை நோக்கி பார்ப்பேன். பார்த்தீங்களா, அவளை நான் நோக்கி பார்ப்பேன். ஆவியில் சிறுமைப்பட்டுனா தாழ்மைப்பட்டு. சங்கீதம் 34
18 நம்ம அதான் பார்க்குறோங்க. அதுமாதிரி தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஒரு தேவன். 34:18 ஆண்டவர் தான் சொல்கிறார். எப்போவுமே ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் அவர் பக்கம்தாங்க இருக்கிறாருங்க. 18 பாருங்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா? தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது ஒரு நாள் நஷ்டப்படாது, இழப்பு இருக்காது. அவர் அழகாக 138:6 கூட நீங்கள் பாருங்கள், என்ன வேதம் என்ன சொல்லுது? வசனமெல்லாம் இது கர்த்தருடைய வசனம். இதை நம்ம தாழ்மையாய் பற்றி கொள்ளும் பொழுது அழகாக நம்மளை உயர்த்துவாருங்க. 6வது வசனம் பாருங்களேன். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனை தூரத்தில் அறிகிறார். பார்த்தீங்களா? உயர்ந்தவராக இருந்தும் யாரை பார்க்குறாரு? தாழ்மையில் தான் பார்க்குறார். அவங்களே சொன்னார், நான் உங்களை தண்டிப்பேன். ஆனால் இந்த தாழ்மையான மக்களை இருக்கிறத பற்றி கொண்டு இருப்பா, அது போதும். அது மேலே நான் அது ஒரு தாயின் ஒரு தகப்பனுடைய கனிவான வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை முடிப்போம். 1 பேதுரு 5:6 என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஒன்றும் இல்லை, அவர் கையில் நீ அடங்கிற. 1 பேதுரு 5:6 இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் கையில் நீ அடங்கிற, வேறு எங்கேயும் நீ போக தேவையில்லை, அவர் கையில் அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படி அழகாக அவர் செய்வார். 1 பேதுரு 5:6 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதுமாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுலபம், ரட்சிக்கப்படுறது ரொம்ப சுலபங்க. யாருக்கு கஷ்டம்னா மேட்டுமையாக இல்லைங்க. நமக்குள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருக்குது. உங்களுக்கும் எனக்குமே தெரியும் அது எவ்வளோ பொல்லாத இருதயம். பைபிள் சொல்லுது, இருதயம் தெருக்கும் மகா கேடுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் கீழ்ப்படிய விரும்பாமலும் கீழ்ப்படிய கூடாமலும். ஏன் நம்முடைய அந்த பழைய பாவத்தன்மை மேலே வருது? காரணம் அந்த இருதயத்தினுடைய திருக்கான காரியத்தை, அந்த இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அதுதான் ரட்சிப்பு. அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிப்பு இலவசம், ரட்சிப்பு முற்றிலும் இலவசம். ரட்சிக்கப்படுறது ஒன்றுமே இல்லைங்க. அந்த கள்ளன் என்னங்க பண்ணான்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தாழ்மைப்படுதல் தான். தாழ்மையோடு கூடிய ஒப்பு கொடுத்தல், அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் நம்ம அதை பற்றி பேத்துட்டு இருந்தோம். மனம் திரும்பதற்கே அழைக்க வந்தேன். மனம் திரும்புதல்னா தாழ்மையோடு கூடிய ஒப்பு கொடுத்தல். அது இல்லைன்னா ரட்சிப்பே இல்லை. அப்போ ரட்சிக்கப்படுறது என்ன? அப்போ நான் அதை பாருங்கள், எபேசு சொன்னார், நான் அதை அறிஞ்சிருக்கிறேன், நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ரைட்டாப்பா, நான் ஆதியில் கொண்டு வந்த அன்பை நீ விட்டுட்டியே. அப்போ அந்த அன்புங்கிறது என்னென்னா ஆண்டவரை நேசித்து பின்பற்றுகிற காரியம். அப்போ சில நினைப்பாங்க, நான் அவ்வளோ மோசம் இல்லையே, நான் பாருங்கள் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன். மோசம் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீதிமான்களை அல்ல. நீதிமான்னு நினைக்கிறவங்கள நான் அழைக்க வரலப்பா, அவங்கள விட்டுடுங்க. பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க. பாவினா யார்? பாவத்தன்மை உள்ளவன். என்கிட்ட அந்த குணம் இருக்குது, மாறணும். அப்படி உண்மையாலுமே பவுலே அப்படி தாழ்த்துறாருங்களே. அப்போ நீங்களும் நானும் என்ன மாத்திரம்? அவரே சொல்கிறாரு, நான் பாவிகளே பிரதான பாவி. அப்போ நீங்களும் நானும் இல்லை நான் ரொம்ப மோசம் இல்லை, பரவாயில்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, ஏன்னா பாவிகளை தான் மனம் திரும்ப அழைக்க வந்தேன். தான் பாவியாக என்மேல் கிருபையாயிருன்னு சொன்ன ஆண்டவர் நீதிமாக்கிட்டார், வீட்டுக்கு போகிறார். ஆனால் இந்த பரிசை என்ன பண்ண? ஆண்டவரே, நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, தசம்பாகம் செலுத்துகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், என்னென்னமோ சொல்கிறான். ஆண்டவர் விட்டுட்டார். பாருங்கள், அதனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படாத காரணம் என்ன தெரியுங்களா? தாழ்மையாக ஆண்டவரிடத்தில் வர முடியறதில்ல. அதுதான் ஒரே ஒன்று, பெருமை தான் காரணம். ரட்சிப்பு ரொம்ப சுலபம், ரட்சிப்பு ரொம்ப கடினம். ரட்சிப்பு யாருக்கு சுலபம்? தாழ்த்தவர்களுக்கு சுலபம், பெருமையுள்ளவர்களுக்கு கடினம், உடைக்கவே முடியாது. அவனுடைய சித்தம் தாழ்மையாக ஆண்டோடைய, ஐயோ ஆண்டோடைய நான் இப்போ சரண்டர் ஆகிட்டா நான் இப்படி ஏன் வழியை செய்கிறது?
நான் எப்படி பண்ணுறது, இப்படி அவங்களுக்குள்ள என்னென்னா ஒரு தப்பான எண்ணம் வந்துடும். அறியாமல் தான். ஆண்டவர் அவ்வளோ அழகாக நம்மளை வழி நடத்துவார் நம்ப முடியறதில்ல. அப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை இதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா, அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா, அது நமக்கு நல்லதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் நினைச்சா அவர் ஆசீர்வதிக்கக்கூடாத காரியமாக. அதனால தான் எப்போவுமே ரட்சிப்பு கல்வாரியில் தான் இருக்குது. கல்வாரிகிட்ட போய் நின்றுக்கிட்டு எனக்காக அந்த ஆண்டவர் பரலோகத்தையெல்லாம் விட்டு வந்து அந்த இரத்தத்தை சிந்தினாரே, அவரை பார்த்துட்டு ஆண்டவரே நான் ரொம்ப மோசம் இல்லைன்னு சொன்னால் கல்வாரிக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார், அவள் பிரதான பாவி. அதனால ரட்சிப்புங்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். ஆனால் ரட்சிப்புங்கிறது வெரி ஹார்டு. யாருக்குன்னா என்ன, நான் தன்னை பாவின்னு தாழ்த்தலைன்னா ரட்சிப்பே இல்லையே. அதுதான் பிரச்சனையே. நான் அந்த பாவ தன்மை உள்ளவன்னு இங்கே பைபிளில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க. பாவின்னு உணராமல் ரட்சிப்பு இருக்குங்கிறத எந்த இடத்துலையும் நீங்கள் காட்டுங்க. உங்கள் பாவங்கள் சிவேன் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இரக்கம் பெறுகிறவன் அறிக்கையிட்டு உன் வாழ்க்கை என் வாழ்க்கை ஆண்டவர் தெரியாதா என்னங்க, என்னுடைய சிந்தனைகள்லாம் தெரியாதா என்னங்க. அவர்கிட்ட போய் நான் மறைக்கிறேன்னா அது சுத்தமாக ஒரு ஃபூலிஷ்னஸ் தான், அது மதிக்கேடு தான். என்னை பற்றி அவருக்கெல்லாம் தெரியும், அவர்கிட்ட போய் நான் அவரை பற்றி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நான் ஜெபம் பண்ணேன்னு வைங்க, அதை போல் ஃபூலிஷ்னஸ் ஏதாவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதே தாழ்த்தின ஆண்டவரே இதுதான் என்னுடைய காரியம், எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, எப்படி செய்கிறது எனக்கு புரியாது. கல்வாரி எண்ட வராமல் ரட்சிப்பே இல்லைங்க. கல்வாரிகிட்ட வந்து நான் பாவின்னு ஒருத்தன் ஒத்துக்கொள்ளான்னா, பாவின்னா என்னென்னா பெரிய ஏதோ குடிகாரம் விபச்சாரம் செஞ்சல, பாவ தன்மை உள்ளவன். ஒவ்வொரு நாளும் எத்தனை தவறு செய்கிறோம் இல்லைங்களா? எதையோ பேச்சில் பொறாமை, பெருமை, மாம்சத்தின் கிரிகளை பார்க்குறோம், அசுத்தமான எண்ணங்கள், எத்தனையோ கசப்பான உணவு, கடினமான எண்ணங்கள், மன்னிக்க முடியாத தன்மை, கோபம், எரிச்சல், பகை, இதெல்லாம் தான் பாவங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு நீ நல்லா இருக்கேன்னு நினச்சினா கல்வாரி எண்ண மட்டும்தான் ரட்சிப்பு. தாழ்மையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, மற்றவர்களுக்கு ரட்சிப்பு வேதத்தில் சொல்லலை. ஜெபிப்போம். அன்பு